ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையில் அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்தியே சென்ற கர்த்தரை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்குகையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானமன்னாவால் ஞானமை போஷித்த காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். எங்கள் வனாந்திரங்களை வயல்நிலங்களாக மாற பண்ணுகிற ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு வனாந்திரம் எப்பொழுது செழிக்கும் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனங்கள். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகளுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. இந்த வேத பகுதி நமக்கு நல்லா தெரியும். யாக்கோபு தன் சகோதரனை வஞ்சித்து தன் சகோதரன் கோபத்திற்கு ஆளாயிடக்கூடாது என்பதற்காக தாய் தகப்பன் மூலமாக வெளியே அனுப்பப்படுகிறான். தன்னுடைய மாமா வீட்டை தேடி அந்த யாக்கோபு போய்கொண்டிருக்கிற பிரயாணம்தான் இதை குறிக்கிறது. அந்த நேரத்தில் இரவு நேரம் வருகிறது. அவன் முன்ன பின்ன நடந்து பார்த்த அந்த பாதைகள் கிடையாது. அந்த பாதையிலே அவன் நடக்கும்போதெல்லாம் எவ்வளவாய் மனம் திரும்பி இருப்பான். ஒருவேளை அவனுடைய கால்கள் வீட்டில் கூடாரவாசியாய் குணசாலியாய் தன் தாய்க்கு உதவி செய்து கொண்டு தன் தாயின் அரவணைப்பிலே இருந்த மகன்
ஒரு நாள் இந்த வனாந்தர வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல நேரிடும்போது எப்படியெல்லாமா அவன் அழுதுருப்பான். நாமும் கூட அப்படித்தானே, நாம் அறியாத நமக்கு தெரியாத பாதைகளிலே நடத்தப்படும் போதெல்லாம் அதிகமாக நாம் உடைக்கப்படுகிறோம். உடைக்கப்பட்டவர்களாய் நம்மில் சிலர் அதிகமாக ஆழங்களிலே மனம் திரும்பி தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனுக்காகவே வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கிய வெறியோடு வாழ தீர்மானித்து நடந்து வருகிறோம். ஒருவேளை யாக்கோபு அப்படித்தான் நடந்திருப்பார். வர வர அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையிலே நான் செஞ்சது தப்பு தான், என்னுடைய சகோதரனை நான் ஏமாற்றி இருக்கவே கூடாது என்று மனதில் நினைத்தாலும் அவனுக்கு அறியாத அந்த தெரியாத பாதை. அவன் படுத்து கொள்ளும்போது கூட இரவு நேரத்தில் ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலைக்கு கீழே வச்சுட்டு அவன் தூங்குகிறான். அப்போ இந்த பாதை அவனுக்கு எவ்வளவோ பயத்தை கொடுத்திருக்கலாம். அவனுடைய இரவு நேர நித்திரை எப்படி இருந்திருக்குமோ தெரியாது. ஒருவேளை களைப்பு நிமித்தமாக அவன் நித்திரை செய்திருக்கலாமே தவிர அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ வருத்தம், வேதனை, பயங்கள் எல்லாமே இருந்திருக்கும். அப்போது அந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் அவனை பார்க்கும்போது அவனுக்குள் வந்த ஒரு உணர்வு என்னவாக இருந்திருக்கலாம் என்று நாம் பார்க்கும்போது அதே அதிகாரத்தில் ஆதியாகமம் 28 சொல்லுகிறது, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது. அப்போ யாக்கோபு சொப்பனத்திலே இவ்வளவு அருமையான ஒரு விஷனை பார்க்கிறார், தரிசனத்தை பார்க்கிறார். தேவதூதர்கள் இந்த இடத்துல ஏறுகிறாங்க இறங்குகிறாங்கன்னா அப்போ தேவன் அந்த இடத்துல இருக்கிறார், இவர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாது இருந்தேன் என்றான். அநேக நேரத்தில் நாம கூட அப்படித்தான், கர்த்தர் நம்மோடு இருக்கிறத அநேக நேரத்தில் மறந்து போய் விடுகிறோம். நாம் சில பாதைகள் ஊடா போகும்போது ஒரு பயம், ஒரு திகில், சோர்வு, அசதி, ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக நம்ம போகும்போதெல்லாம் நினச்சிடுறோம், ஆண்டவருக்கு என்னமோ ஏன் வழிகள் மறைக்கப்பட்டு போயிடுச்சு, ஆண்டவர் ஒருவேளை என்னை அந்த இடத்துல விட்டு விலகிட்டாரோ, அதுக்கு பிறகு நான் மட்டும்தான் தனியாக கடந்து வருகிறேனா என்று சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, தோளின் மீது உங்களை சுமந்து கொண்டு வந்ததை, ஒரு தகப்பனை போல சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் அறிந்திருந்தீர்களே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அவர் தோள் மீது சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன். அப்படி இருக்கும்போது இந்த யாக்கோபுக்கு அப்போ தான் தெரிகிறது, என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டுட்டாங்க, ஆனால் கர்த்தர் என்னை கைவிடலை, உடன் பிறந்த சகோதரனும் எனக்கு எதிரியாக மாறிவிட்டான், நான் செய்த தவறு தான், ஆனால் என்னை மன்னிக்கவே இல்லை, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதற்கு அவனுக்கு ஒரு காரணமாயிட்டானே என்றெல்லாம் அவன் யோசித்து பார்க்கும்போது கர்த்தரை எப்படி சொல்லியிருப்பான், எப்படி நினைத்திருப்பான். என் இயேசு 10,000களில் சிறந்தவர், திராட்சை ரசத்தை பார்க்கிலும் அவருடைய இன்பம், அவருடைய அன்பு அளவுக்கு அதிகமானது, அவருடைய நேசம் அளவுக்கு அதிகமானது என்று அவனுடைய உள்ளம் கதறிக்கொண்டே இருந்திருக்கும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த தேவனாகிய கர்த்தர் உண்மையிலே என்னோடு இருக்கிறார், இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார். அதனால தான் அந்த ஸ்தலத்தில் என்ன செய்தாராம், ஒரு ஆலயத்தை கட்டுவேன் ஆண்டவரே, இன்றைக்கி ஒரு கல்லை வச்சு நான் அடையாளமாய் வைத்து விட்டு நான் போகிறேன் தொழுது கொண்டு அவன் போய்விட்டான். மறுபடி தேவனால் நினைப்பூட்டப்பட்டு மறுபடி திரும்பி வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல தனக்கு தரிசனம் கொடுத்த ஆண்டவராகிய கர்த்தரை அவன் நினைத்து பார்க்கிறான். என்னுடைய தாய் தகப்பனுக்கு மேலாக என்னை நேசிக்கிற கர்த்தர், அவர் சொல்லுகிறார், ஒரு ஏணி, வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு ஏணி, அதுவும் யாக்கோபு பார்க்குற மாதிரி இடத்துல, அந்த இடத்துல அந்த ஏணி இவைகளுக்கு மேலாக கர்த்தரை அவன் தரிசிக்கும்போது நான் யார் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் சந்ததிக்கே அவர் கொடுத்து விடுகிறார். இன்றைக்கி ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அநேக வாலிப பிள்ளைகள் செய்கிற தவறு என்னன்னா, தன்னுடைய வாழ்க்கையை துணைக்காக அவங்க ஜெபிக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு வாழ்க்கை,
என்று சொல்லி கவலையீனமாய் இருக்கிறதுனால, ஜெபிக்காதனால பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வேதனையான ஒரு வாழ்க்கையை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டி இருக்கிறது. இந்த இடத்துல அந்த ஊழியக்காரர் சொல்லும்போது, 16 வயசு ஆன பொழுது உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் தன் மகளை அழைத்து, நீ இதற்காக ஜெபம் பண்ண, இந்த மகனை என்னோடு இணைக்க போகிற அந்த நாள் வரைக்கும் நீர் வேலையடைத்து பாதுகாத்து நீர் வைத்துக்கொள்ளும். அவர் எங்கே இருக்கிறாரோ, எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ இது எனக்கு தெரியாது, ஆனால் என்னோடு நீர் இணைக்க முன்னறிந்திருக்கிற அந்த மகன், எனக்காக கொடுக்க இருக்கிற அந்த வாழ்க்கை துணையை வேலையடைத்து காத்துக்கொள்ளும் என்று நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லி கொடுத்தாராம். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் இதையெல்லாம் செய்கிறதில்ல. தங்களுடைய மனசும் மாமிசமும் விரும்பினது என்ன, இல்லை பணத்தின் அடிப்படையில், அழகின் அடிப்படையில், இல்லைன்னா அந்தஸ்தின் அடிப்படையில், வேலையின் அடிப்படையில் திருமணம் செய்து கொண்டு இன்றைக்கு வேதனையோடு கூட வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த யாக்கோபுக்கு இன்னும் அந்த ஒரு வாழ்க்கை துணை அமையவில்லை. அவனுடைய வாழ்க்கை அந்த இடத்துல சொல்லப்படவே இல்லை. அந்த நாளிலேயே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். உன் சந்ததி எப்படி இருக்கும்? பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? உன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதே தான் இந்த இடத்துல யாக்கோபுக்கு சொல்கிறார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாமே உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று இந்த இடத்துல சொல்லி, நான் உன்னோடு இருப்பேன், நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு வருவேன், உண்ண உணவு, உடுக்க உடை, தங்குவதற்கு இடம் நான் கொடுப்பேன், நான் உனக்கு சொன்னதை நான் செய்து முடித்து நான் உன்னை மறுபடி கொண்டு வரும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இப்போ இந்த அறிவு வந்த உடனே பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு எப்படி இருக்கும்? தெம்பாக நடந்திருப்பார். அது வரைக்கும் கூட தடுமாறி வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொண்டிருந்த யாக்கோபு ஒரு புதிய ஒரு பொலிவுடன் அவர் நடந்திருப்பார். பார்த்தீங்களா? எபிரேயர் 4:13 சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருக்கு முன்பாக, அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஒரு தேவ பயம் இருந்துட்டா, கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகள் ஏதாவது மற்றவர்களுக்கு துரோகம் செய்வாங்களா? தவறாக ஜெபிக்க முடியுமா? பிறருக்காக எதிர்நீச்சல் ஜெபம் பண்ண முடியுமா? ஆண்டவருக்கு அதற்கு செவி கொடுக்கவே மாட்டார். ஆனால் ஒரு மனிதனுக்கு எதிராக எழும்பியிருக்கிற பிசாசின் கிரிகள் ஒன்று சேர்ந்து அவனை தாக்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு யாராவது செல்ல முடியுமா? இந்த இடத்துல வாசிக்கிற அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சில பேருடைய வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நினைப்பாங்க, ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடிடலாம், இயேசுவை வேணும்னா திறந்து கொள்ளலாம். டிவியில் அருவருப்பான காரியங்களை பார்க்கும்போது, பாவ செயல்களை செய்யும்போது, பரியாசக்காரர்களோடு சேர்ந்து வீட்டிலே உட்கார்ந்து பேசும்போது, பொழுதை போக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு ஸ்க்ரீனை போட்டுடலாம், அதுக்கப்புறம் திறந்து விட்டுடலாம். அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒருத்தரும் கிடையாது. நம்ம ஒரு நாள் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஒரு அறிவு நமக்குள்ளே வர வேண்டும். யாக்கோபுக்கு வந்த உடனே அவருடைய நடையே மாறிடுச்சு, அவருடைய வாழ்க்கையே மாறி போச்சு. அவருடைய அப்ரோச் பண்ணுற ஒரு மனுஷரை அப்ரோச் பண்ணுற விதம் கூட மாறியே போயிடுச்சு. அடுத்தது நம்ம வாசிக்கும்போது தெரியும் நமக்கு, யாக்கோபு எப்படி தன்னுடைய மாமா வீட்டுக்கு போனார், அவருடைய பிள்ளைகளை எப்படி பார்த்தாரு, எல்லாமே வித்தியாசமாய் மாறி போயிடுச்சு. நாம் தேவனை அறிகிற அறிவிற்குள்ளாக வரும்போது நம் வாழ்க்கையிலையும் அர்த்தம் நிறைந்த வாழ்நாட்கள் இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர்கள் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 17ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம், அறியாமையுள்ள காலம், ஆண்டவரை அறியாத காலம், அதில் நாம் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம். நான் ஒரு ஆர்சி பாரம்பரியத்திலேருந்து வந்ததுனால நான் செய்தவைகளை கர்த்தர் பொறுத்து கொண்டார். இனி வருகிற நாட்கள் லெண்டேஸ் என்று சொல்லி அநேக இடத்துல உபவாசித்து ஜெபிப்பாங்க. அது ஒரு பாரம்பரியமாக அல்ல. நாம் அந்த நாட்களில் ஏதோ உபவாசித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், கல்வாரியை தியானிக்கிறோம். அந்த கல்வாரியில் தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம்.
அதன் மூலமாக நாம் இன்னும் பரிசுத்தம் அடைகிறோம். இன்னும் ஆண்டவர் பட்ட அந்த பாடுகளை தியானித்து அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை தியானிக்கும் போது நமக்குள் நம்பிக்கைகள் பெறுகிறது. நமக்குள் அநேக வரங்கள், வல்லமைகள், கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதற்காக அந்த நாட்களை நாம் நியமித்திருக்கிறோமே தவிர பாரம்பரியமாக அல்ல. இதில் நாம் பார்க்கும்போது அந்த நாட்களில் நான் ஏதோ ஒன்றையெல்லாம் தெய்வம் என்று நினைத்தேன். வேத புஸ்தகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது என்று தெரியாது. எங்கள் வீட்டில் இருந்த வேத புத்தகத்தை நான் தொட்டு கூட பார்த்தது கிடையாது. எங்கள் அம்மா தொட்டு பார்த்தது கூட நான் பார்த்ததில்லை. நான் நினைக்கிறேன் அங்கே ஒன்று தான் இருந்திருக்கோம் என்று சொல்லி. அது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். ஆனால் யாருமே நாங்கள் படித்ததே கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்ட வசனம் சொல்லுகிறது 29, நாம் தேவனுடைய சந்ததியாய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கக்கூடாது. நான் ஒரு காலத்தில் நான் நினைத்தேன், அதை தான் வழிபட்டேன். ஆனாலும் என்னுடைய பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆர்சிடி அந்த சர்ச்சில் ஒரே ஒரு காரியம், இந்த லெண்டேஸில் வெள்ளிக்கிழமை தோறும் வைக்கிற அந்த கல்வாரி பாதை, அது என்ன சொல்லுவாங்க மறந்துட்டேன், அதுக்கு நான் போயிருக்கேன். அந்த காரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போவே நான் அழுவேன், ஆண்டவரை பார்த்து பார்த்து அழுவேன். அவர் பட்ட பாடுகள், அந்த பிக்சர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, சிலைகள் வச்சுருப்பாங்க, அதில் பார்த்து நான் அழுது எனக்குள்ள ஒரு பெரிய ஈடுபாடு, ஒரு பாசம் அவர் மேலே பொங்குகிறத என்னால் உணர முடிந்தது. அந்த நாட்களில் பாடின பாடல்கள் கெட்டு போனோம் பாவியானோம் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அதுக்கு அடுத்த லைன் தெரியல, அப்படிலாம் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படி பாருங்கள், ஒரு காலத்தில் நான் இருந்தேன். தேவன் அதை பெருசாக நினைக்கலை. இன்றைக்கி ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்த பிறகும் நான் அப்படிப்பட்ட காரியங்களை நாடி போனேனானா அது எனக்கு பாவம். தேவன் அதை மன்னிக்கவே மாட்டார். அப்போது இதில் நாம் வாசிக்கிறோம், இன்றைக்கி நம்ம இதை தள்ளி போட்டு உலகத்துக்கொத்த வேஷம் தரித்து இங்கேயும் போவோம், ஆவியோடையும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவோம், அந்த இடத்துக்கு போய் நாங்கள் மொட்டை பண்ணி கொள்ளுவோம், இல்லைனா ஏதாவது ஒன்று செய்து கொள்ளுவோம். நம்ம நினச்சோம்னா ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாளை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நாளிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். எப்படி அந்த மனுஷனை அவர் மரித்தோர்லேருந்து எழுப்பினதுனால இதுவும் சம்பவிக்கும் என்பது உண்மை என்று வேதம் சொல்லுகிறது. அறியாமையுள்ள காலங்கள் உண்டு, ஆனால் அதையே நம்ம வழக்கமாக வைத்து கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் அந்த நாட்களில் ஒருவேளை நான் தேவனை அறியாதான் இருந்தேன், ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமானபடி எல்லாம் நான் நடந்தேன்னு சொல்ல முடியாது. பார்த்ததை செய்து கொண்டு, ஏதோ போதிக்கப்பட்டதை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த நாட்களிலே கூட தேவன் அநேக காரியங்களை சொப்பனங்கள் மூலம் வெளிப்படுத்துவார். நான் எங்களுடைய வீட்டில் அவ்வளவா யாராலையும் நினைக்கப்படுறத்தக்க அளவுக்கு இல்லை. அதனால் என்னுடைய அந்த நாட்களில் தேவன் என்னோடு கூட இடைப்பட்ட காரியம் யாருக்கும் புரியவும் இல்லை, எனக்கும் அதிகமாக புரியல, சொல்லி தருவதுக்கு ஆட்களும் இல்லை. ஆனால் அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அவர் மாறாதவராக சொப்பனங்களிலே அநேக வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். தரிசனங்களை பெற்றுக்கொண்ட காலங்கள் கொஞ்சம்தான், ஆனால் சொப்பனங்களிலே இன்று வரைக்கும் தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் வெளிப்பாடுகளை கொடுத்து அவரது பாதையிலே நடத்தி கொண்டு வருகிறார். இப்போ நீங்கள் ஒருவேளை அறியாமையுள்ள காலங்களை கடந்து வந்துச்சிங்கன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அறியாமையுள்ள காலம் இல்லை, இன்றைக்கு தெளிவான ஒரு காலத்தோடு யாக்கோபினுடைய பார்வை, எண்ணம், செயல், சொல் மாறுபட்டது போல நாமும் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நடக்கும்படி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படி நடந்தால் தான் நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கை வயல்வெளியாக மாறும். அவரையே பற்றி பிடித்து கொண்டு இருந்தோமானா சமாதானம் கிடைக்கும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 25:16 முதல் 22 வசனங்களில் கூட நம்ம வாசிக்கும் போது கண்கள் திறக்கப்பட்டவர்கள் தான் தேவனிடத்தில் என்ன செய்வாங்க, அவங்க நம்பிக்கையோடு கிட்டி சேருவாங்க. தாவீது பார்த்தீங்கன்னா தன் உள்ளத்தின் ஆழத்தில் எல்லா பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட தெளிவாய் பகிர்ந்து கொள்ளுகிறார். ஒரு காரியத்தை மறைக்கலை. நாம்
வாசிக்கலாம் 16 முதல். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். இல்லை, எதை பார்த்து என்னை மன்னிச்சு எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு தாவீது சொல்கிறாருன்னா, இதில் என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும், எனக்கு வர துன்பத்தை பாரும், எனக்கு வருகிற வருத்தத்தை பாரும். சிலரை ஆண்டவர் நெருக்கமான பாதைகளிலே நடத்துவார். சில நேரம் அவங்களே நினைக்கலாம், எனக்கு மற்றும் ஏன் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பாதை, ஆனால் நடத்தப்படுகிறோம். சில நேரங்களில் நம்மளை அநேகர் நடத்தப்படுகிறோம். அதே மாதிரி தான் தாவீது நடத்தப்பட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, என் துன்பத்தை பாரும், என் வருத்தத்தை பாரும், ரொம்ப டோட்டலி வித்தியாசமாக இருக்குது, இந்த பாதையை பார்த்து என்னை மன்னிச்சிடும் ஆண்டவரே. அடுத்தது அவர் சொல்கிறாரு, எதை பாரும், என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாக என்னை பகைக்கிறார்கள். என் சத்துருவை பாரும், சத்துருக்களை பாரும், பெருகி கொண்டிருக்கிற ஏளனங்களை பாரும், பரியாசங்களை பாரும், தடைகளை பாரும், என்னை முன்னேற விடாதபடி ஒவ்வொரு இடத்துலையும் தடை வைத்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை பாரும். அவர்களை பார்த்து என்னை செம்மையான வழியிலே நடத்தும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை காப்பாற்றும் ஆண்டவரே என்று கதறுகிறார். ஆத்துமா மனமடி வாயிடுச்சுன்னா எதா செய்ய முடியுமா? ஆவி முறிந்து போனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆத்துமாவிலே பலன் இல்லைனாலும் நாம் எப்படி பேசுவோம்? ஒன்றுமே திராணியே இல்லாத மாதிரி பேசுவோம். இன்றைக்கு பலவித வேதனைகள் இருந்தாலும், சரீர சோர்வுகள் இருந்தாலும், நம்முடைய வார்த்தைகள் வெளியே தெளிவாய் வருவதற்கு ஒரு காரணம் என்ன? நாம் ஆத்துமாவிலே இன்னும் மடிஞ்சு போகலை, செத்து போகலை. அந்த ஆத்துமாவிலே பலன் இருக்கிறது. அந்த ஆத்துமா நம்முடைய வார்த்தைகளால் தேய்ச்சப்படுகிறது, விசுவாசமுள்ள வார்த்தைகளால் தேய்ச்சப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல உண்மையான ஒரு காரியம். அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவை நீர் காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நான் நம்பி இருக்கிறேன். அப்போ கர்த்தரை நம்பின பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவாங்களா? நிச்சயமாக அவர் வெட்கத்தை கொடுக்கிற தேவனா? இல்லவே இல்லை. நாம் எப்படி இருந்தாலும் நம்முடைய முகத்தை பிரகாசமடைய செய்ய விரும்புகிறவர். ஒரு துன்மார்க்கத்தில் செத்துறக்கூடாதுன்னே அவனை வாழ வைக்கிற தேவன். இப்போ இன்றைக்கு நீதிமான் ஒரு துன்மார்க்கமான பாதையில் விழுந்து விட்டுற மாட்டார். அவனை நெருக்கி அவனை பல பாதைகளிலே முட்களை போட்டு அடைக்கப்பட்டிருந்த அந்த வேலையை தகர்த்து காட்டு மிருகங்கள் உள்ள மேய்ந்து போடும்படி செய்து, அப்பொழுதாவது இவன் என்னை நோக்கி பார்ப்பான் என்று காத்திருக்கிற கர்த்தர். என் பிள்ளைக்குன்னு வச்சுருக்கிற ஜீவகீடம், என் பிள்ளைக்குன்னு வச்சுருக்கிற வெற்றி, அதை அவள் இழந்துடக்கூடாது என்பதற்காகவே நம்மோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் இன்று உற்சாகம் கொள்ளுவோம். கர்த்தரை நாம் அறிந்ததுனால இன்னமும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை நாம் மறவாதபடி நாம் காணப்படுவோம். 21 உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவியும். இப்போ கண்கள் திறக்கப்பட்டால் தான் நாம் ஜீவனுள்ள சாட்சிகளாக எழும்ப முடியும். இன்றைக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும். எப்படி தேவ ஜனத்துக்கு விரோதமாய் பேச கூலி பொருந்தி பேசி கூட்டிக் கொண்டு வரப்பட்ட அந்த பிழையாம், அந்த தீர்க்கதரிசி அவன் சொல்லுகிறான், கண்கள் திறக்கப்பட்டவன் நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் அங்கிருந்து நான் வந்திருக்கவே மாட்டேன். கழுத கண்ணு திறந்தது, ஆனால் என் கண்ணு திறக்கலை. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் பார்க்குறேன், ஆண்டவர் தம் பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பது தெரியுது. அவங்கள சபிக்கவே முடியாது என்று சொல்லி கண்கள் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது என்று சொல்லி தேவ பிள்ளைகளை வாழ்த்தி வாழ்த்தி அவன் புகழுகிறான். கர்த்தர் எப்படி அவர்களுக்கு அருமையானவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய தேவன் நல்லவர். எப்போ நம்ம வனாந்திரம் மாறும்? நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஜீவனுள்ள தேவனாக நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை உயிர்த்தெழுந்த தேவனாய் நம் கண்கள் காண வேண்டும். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். யாக்கோபுக்கு சொன்னார், சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். செய்து முடித்தார். அந்த தேவன் தானே எனக்கு கூட வாக்கு தந்திருக்கிறாரு. ஆனால் நிச்சயமாக நம்பிக்கையோடு இருப்பேன் என்று சொல்லி நினைக்கும் போது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். அதனால் வார்த்தையின் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை கொள்வோம். பல வருஷங்களானாலும் அவருடைய வார்த்தை இன்றைக்கும் பிரயோஜனம் உள்ளது.
எனக்கு அதிகமாக பிடித்த ஒரு வசனம், தேவன் எனக்கு வாக்கு பண்ணினது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவும், வானத்தில் நல்ல பொக்கிஷ சாலையை பலகணிகளை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். எவ்வளவு நெருக்கம் தேவைப்படும்போது, ஊழியத்தில் தேவைப்படும்போது அப்போல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பது உண்டு. ஆரம்ப காலங்களிலே நாங்கள் அநேக வித கடின பாதைகளில் போகும்போது இந்த தேவையை நீங்கள் சந்திங்கப்பா என்று சொல்லும்போது அருமையாய் கர்த்தர் ஒரு வாசலை திறந்து தருவார். கொடுக்கக்கூடாது என்று சொல்லி கடின உள்ளமுள்ளவர்களை கூட உடைத்து அந்த பணத்தை கொடுப்பதற்கு, அதை கட்டி முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் நல்ல தேவன். உங்களுக்கு கூட தேவன் உங்கள் வனாந்திரத்தை மாற்ற தான் விரும்புகிறார். எதுக்காக? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் கரங்கள் திறக்கப்பட்டு திரளான பிள்ளைகளை போஷிப்பிக்க வேண்டும். அதற்காகத்தான். இன்றைக்கி அந்த நோக்கத்தோடு நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய வறுமை, தரித்திரம், இல்லாமை, பற்றாக்குறை எல்லாம் மாறி போய்விடும். வேலை இல்லாத பிரச்சனைகள் மாறி போகும். நல்ல வேலையை தேவன் கொடுப்பார். அந்த வேலை கிடைக்கும் வரைக்கும் உங்களை வருத்தப்படவே விடமாட்டார். தூதர்களை அனுப்புவார். உங்கள் கரங்களை நன்மைகளால் நிரப்புவார். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனை, இந்த சத்தம் கேட்ட நாங்கள் எங்களை தாழ்த்தையும் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. என் ஆண்டவரை, எங்கள் வயல் நிலங்களாக எங்கள் வனாந்திரங்கள் மாறணும். வெட்டாந்தரையாக இருக்குதப்பா வாழ்க்கை. அநேக பகுதிகள் வெறுமையாய் காணப்படுகிறது. அந்த வெறுமையை நீக்கிறதுக்கு ஒருவேளை அம்மா அப்பா இருக்கலாம், சொந்த ஜனங்கள் இருக்கலாம், ஏதோ நண்பர்கள் இருக்கலாம், ஏதோ சின்ன உதவித்தொகை கிடைக்கலாம். அது பத்தவே பத்தாது ஆண்டவரே. அப்பா, நிர்வாணத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையின் வெறுமை மாறட்டும் ஆண்டவரே. விதவையுடைய கண்களை பூத்து போக விடாத தேவன், திக்கச்ச பிள்ளைகளுடைய கண்களை பூத்து போக விடாத தேவன். யாரெல்லாம் இன்று தகப்பனே இதற்கெல்லாம் எனக்கு அருகதை உண்டா என்று நினைக்கிறாங்களோ அவங்களுடைய கண்களை பிரகாசமடைய செய்யும் ஆண்டவரே. அதிசயங்களை காண செய்யும் இயேசுவே. நீர் வாழ வைக்கிற தெய்வம் என்று சொல்லி பிள்ளைகளை நாவினால் அறிக்கையிட்டு உம்மை மகிமைப்படுத்த ஜீவனுள்ள சாட்சியாய் என்றென்றைக்கு வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை தருவீராக. ஆசீர்வதியும். இரத்த கோட்டைக்குள்ளாக, அக்னி கோட்டைக்குள்ளாக, உமது செட்டைகளின் நிழலுக்குள்ளாக ஒவ்வொருவரையும் குடும்பங்களாக தனியே மூடி மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. அப்படி கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.